Hi friends, welcome to my channel. My channel subscribe பண்ணீங்கன்னா subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து லாசோ டூலை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டாக இருக்கிற மேஜிக் ஒன் அண்ட் குயிக் செலெக்ஷன் டூலை பற்றி பார்க்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக செலெக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து குயிக் செலெக்ஷன் அண்ட் மேஜிக் ஒன் டூல் இருக்குது. இதோட ஷார்ட்கட் வந்து W. இப்போ வந்து நம்ம மேஜிக் ஒன் டூல் பார்க்கலாம். மேஜிக் ஒன் டூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குயிக் செலெக்ஷன் வந்து ஃபோட்டோஷாப் மிடிலேருந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இப்போ வந்து மேஜிக் ஒன் டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த இமேஜை ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க பர்டிகுலர் கலர் பிக்சல் ரேஞ்சில் இது வந்து செலக்ட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணால் தான் செலக்ட் பண்ணணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். ஜூம் அவுட் பண்ணால் போகுது. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணோன்னே இப்போ வந்து அதோட நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி அந்த கலரோட டெம்பரேச்சர் பேஸ் வேல்யூ எங்கெங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து இது ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். மேஜிக் ஒன்னோட ஃபுல்லோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நியூ செலெக்ஷன், ஆட் டு செலெக்ஷன், சப்ராக்ட் செலெக்ஷன் அண்ட் இன்டர்செக்ட் செலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து சாம்பிள் சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? சாம்பிள் சைஸில் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் சாம்பிள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னு சொல்லுவோம் பர்டிகுலர் பிக்சல் பாயிண்ட், வேறு எதுவும் இல்லை. இப்போ இங்கே டாலரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? டாலரன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இதில் வந்து நான் 0 கொடுக்குறேன் பாருங்கள். இதோட வேல்யூ வந்து நான் 1 கொடுக்குறேன். நான் 1 கொடுத்துட்டு இப்போ கிளிக் பண்ணும்போது ஒரு பர்டிகுலராக இருக்க பிக்சலை மட்டும் நியர்பையாக இருக்கிறத மட்டும்தான் செலக்ட் பண்ணும். இதுவே நான் டாலரன்ஸ் சைஸ் வந்து ஜாஸ்தி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஒரு 30 கொடுக்குறேன். 30 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதோட செலக்ட் ஆகிற கலர் ரேஞ்ச் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதோட சைஸ் வந்து கவரேஜ் ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த டாலரன்ஸ் வந்து இப்போ நான் வந்து சைஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து கவரேஜ், இந்த கலர் ரேஞ்சோட கவரேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே அதுக்கடுத்தது KTGSனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ KTGS வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். KTGS எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா இப்போ வந்து இந்த ஏரியா செலக்ட் பண்ணிருக்கீங்களா பர்டிகுலர் சேம் சிமிலேட் கலர் இருக்கோ எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறத செலக்ட் பண்ணணும். இதுவே KTGS வந்து நீங்கள் வந்து இது ஆஃப் பண்ணிட்டு இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த இமேஜில் இந்த கலர் ரேஞ்ச் வந்து எங்கெங்கே இருக்கோ அது சேம் கலர் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அது ஃபுல்லாமே செலக்ட் பண்ணணும். இதை KTGS ஓட பர்பஸ். இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் ஆன் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல ஆன் பண்ணிட்டு தேவையில்லாத இடத்துல வந்து ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது சாம்பிள் லேயர் என்னங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சேம் லேயர் கிளிக் பண்ணிருக்கனாட்டி இது செலக்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதுவே ஒரு நியூ லேயர் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நியூ லேயர் இது பண்ணுறேன். இப்போ நான் நியூ லேயரில் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் ஆக மாட்டேங்குது பார்த்தீங்களா? அதனால என்ன பண்ணுவேன், சாம்பிள் ஆல் லேயர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேஜிக் ஒன் டூல் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகுது பார்த்தீங்களா? அது எப்படி கிளிக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜுக்கு கீழே இருக்க லேயர் 0 இருக்கு பார்த்தீங்களா? இந்த லேயர் 0வை ரெஃபரன்ஸாக கண்டென்ட் ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுவே நீங்கள் வந்து மேஜிக் ஒன்ல மல்டிபிள் செலெக்ஷன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் இது செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆட் டு செலெக்ஷன் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்த வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிளாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் மைனஸ் பண்ணணும்னா இப்போ சப்ராக்ட் செலெக்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வாட்டுக்கு மைனஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன். குயிக் செலெக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செலெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். மேஜிக் ஒன்னோட குயிக் செலெக்ஷன் எடுத்திங்கன்னா ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதோட ப்ராப்பர்ட்டி கேட்டிங்கன்னா நியூ செலெக்ஷன், ஆட் டு செலெக்ஷன், சப்ராக்ட் செலெக்ஷன். இப்போ நியூ செலெக்ஷன் இதோட வந்து ப்ரஷ் சைஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரஷ் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்ட்னஸ்
அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு செலெக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், ஃபுல்லாமே செலக்ட் ஆகிரும். உங்களுக்கு தேவையான ஏரியாவை செலக்ட் ஆகிரும். பாருங்கள் செலக்ட் ஆகுதா? இப்போ இந்த இடத்துக்கு எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த சைடில் எக்ஸ்டென்ஸ் ஸ்பேஸ் செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதே எப்படி பண்ணணும்னா சப்ராக்ட் செலெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள். உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் நான் ரஃபாக செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். தேவையான இடத்த மட்டும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் குயிக் செலெக்ஷன் டூல். இதில் எது ரெண்டும் ஃபாஸ்ட்னா குயிக் செலெக்ஷன் டூல் தான் ரொம்ப ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் அதே சாம்பிள் ஆல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் அதே இதுதான். உங்களுக்கு இப்போ இந்த இமேஜ் இது பண்ணுறேன். நான் இந்த இமேஜ் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா? இந்த கண்டென்ட் இப்போ செலெக்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தேவையான ஏரியா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா குயிக் செலெக்ஷன் மேஜிக் வாண்ட் டூல். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.